கொடுத்தபடினாலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பகுதியில் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டதாக ஊழியக்கார் மூலமாக இந்த பகுதியில் எங்களுக்கு கடந்த வருடத்துக்கு நீங்கள் செஞ்சிருக்கிறோம். நல்ல பிரயாணத்தில் எங்களுக்கு கர்த்தரை பாதுகாப்பு கூட இருந்தபடினால் கர்த்தருக்கு நன்றி ஆண்டவரே. இந்த பகுதியில் கர்த்தரே ஸ்தோத்திரம். நிமிடம் வரையும் ஒரு ஊழியம் செய்வதற்கு நீ தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறபடினாலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த பகுதியில் நாங்கள் ஒன்று சேர்ந்து ஊழியத்தை செய்யும் போது ஆவியின் முறைகளை இந்த பகுதியில் அசைவாடுதான் சுத்தி ஆவியின் மாட்டவரே தேவ அபிஷேகத்தின் அக்கினி இந்த பகுதியில் இறங்கட்ட மாட்டவரே இயேசுவின் ரத்தம் நாங்கள் இங்கே தள்ளிக்கிறோம். கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. ஒவ்வொரு ஊழியக்காரே தேவனுடைய கருத்து கொடுக்கிறோம். இன்றைக்கு ஆயிருக்கிற நவீன ஐயாவை குடும்பமாய் விசுவாசி குடும்பங்களை தேவனுடைய கருத்தில் கொடுக்கிறோம். நாங்கள் விட்டுவந்த குடும்பங்களை தேவ கருத்தில் கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் தள்ளிக்கிறோம். ஆண்டவரே இன்றைக்கு ஒரு அசுத்த யாவை எங்கள் கிராம அளவில் தேவனே நீ எங்களை பாதுகாப்பீராக. உமது வார்த்தையினால் நாங்கள் கடந்து போன இடங்களில் கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. ஆண்டவரே ஆத்துமாக்கள் அல்லது திருசபையில் கடந்து வாரும்படி தேவனுடைய அபிஷேகத்தின் அக்கினி இந்த பகுதியில் இறங்கட்டும். ஆண்டவரே அற்புதத்தை செய்தபடினாலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் தடைகளை அற்புதத்தை செய்வீராக. அது கருத்து ரொம்ப கொடுக்கிறோம். ஆண்டவரே உமது வார்த்தைகள் நாங்கள் பகிர்ந்து கொடுக்கும் போது ஆண்டவரே மக்கள் விடுதலாய் மாற வேண்டும். இந்த பகுதியில் கர்த்தர் அற்புதத்தை செய்ய வேண்டும். அற்புதத்தை செய்தபடினாலே கர்த்தருக்கு நன்றி. ஊழியக்காரரை குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடினாலே கர்த்தர் அது கருத்து ரொம்ப கொடுக்கிறோம். சுதீகரண மகிமை கர்த்தருக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. தேவனுடைய மனுஷராகிய நாங்கள் எங்களுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்து கூறுகிறோம். நாங்கள் இயேசு கிறிஸ்துடைய அன்பை அவருடைய நற்செய்தியை பறைசாற்றுவதற்காக நாங்கள் குழுவினாக வந்திருக்கிறோம். இந்த பகுதியில் இருக்கிறதான ஐயா நவீன ஐயா சபையின் மூலமாக நாங்கள் இயேசுடைய அன்பை வெளிப்படுத்த வந்திருக்கிறோம். ஆகவே இப்போது சகோதரர்கள் பாடலை பாடி சாட்சி தேவை செய்வதை சொல்லி பகிர்ந்து கொள்வார்கள். கலங்கி தவிக்காதே, அவரை நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரை நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமன்றலாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமன்றலாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கத்தங்கள் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரித்தார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிலையாயிருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிலையாயிருக்கின்றவர். கத்தங்கள் பாரத்தை வைத்து கலங்கி தவிக்காதே, அவரை நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பன் தவிட்டாலும் அவரை நம்மை அழைத்துக் கொள்வார். தகப்பன் தாயும் கைவிட்டாலும் அவரை நம்மை அழைத்து. சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாகி மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து என்றும் நமக்குள்ளே ஜீவிக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தும்படியாக வேதத்தின் சில பகுதிகளை நாம் கற்றுக்கொள்ள நாங்கள் ஆசைப்படுகிறோம். அவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார், இன்னும் ஜீவித்துக் கொண்டே இருக்கிறார். அவர் தேவன், வேதம் சொல்கிற தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்பவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் சொல்லி யோவான் சுவிசேஷம் 4:24 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த மத்தியான வேளையில் கூட
நாங்கள் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துடைய அன்பை, அந்த சிலுவையின் அன்பை தெரிவித்திற்காக நாங்கள் சந்தோஷப்பட்டு வருகிறோம். ஏனென்றால் இந்த அன்பை நாங்கள் ஒரு காலத்திலே ருசிக்காமல் இருக்கின்றோம். இயேசுனா யார்? அவர் எதற்காக இங்கே வர வேண்டும்? எதற்காக மறிக்க வேண்டும்? எதற்காக அடக்கம் பண்ண வேண்டும்? எதற்காக உயிர்க்க வேண்டும்? ஏன் மீண்டும் வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேள்வியை கேட்டோம். அந்த கேள்விகளுக்கெல்லாம் பரிசுத்த வேதாகமத்திலே பதில் தந்தபடினாலே அந்த சந்தோஷத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அந்த சந்தோஷத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லிதான் நாங்கள் இந்த மத்தியான வேளையில் கூட வெயிலும் கூட பார்க்காதபடிக்கு இதோ உங்கள் சமூகத்தில் உங்களுக்கு வீட்டு முன்பாக நின்று நாங்கள் தேவ எக்காலத்தை கூறிக்கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த பரிசுத்த வேதாகமத்திலே அநேக அற்புதங்கள், இயேசு செய்த அற்புதங்களை நாம் காண்கிறோம். ஒன்று மட்டுமல்ல, அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். குருடர்கள் பார்க்கிறார்கள், செவிடர் கேட்கிறார், முடவர் நடக்கிறார், குஷ்டரோகி சுஸ்தமாகிறார், மரித்த லாசர் உயிரோடு எழுந்திருக்கிறார். சில பல கதைகளை அங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த மத்தியான வேளையை விட இதோ மனபாரத்தில் இருக்கிறீர்களா, கவலையில் இருக்கிறீர்களா, துக்கத்தில் இருக்கிறீர்களா, வியாகுலத்தில் இருக்கிறீர்களா, மன போராட்டத்தில் இருக்கிறார். வேதம் அழகா சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறு தருவேன் சொல்கிறார். எந்த மன வருத்தத்தோடு எந்த பாரத்தோடு இருந்தாலும் கூட இப்பொழுது நீங்கள் இருந்த இடத்திலே இயேசு கிறிஸ்துடைய நாமத்திலே தொழுது கொள்ளும் போது உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அப்படிப்பட்ட விடுதலை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். நாங்கள் முற்காலத்தில் வருத்தத்தோடு கழிப்பதுவே வாழ்நாளெல்லாம் நாளாய், வருத்தத்தோடு கழிப்பதுவே வந்தவர் பாதம் வந்தவர் பாதம் சரணடைந்தார், வாழவித்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய் கருணமிதுவே அழைக்கிறார் வல்லாண்டவர் இயேசுவே. வருவாய் கருணமிதுவே அழைக்கிறார் வல்லாண்டவர் இயேசுவே. ஒத்தாசைகள் உங்களுக்கு உண்டாகும். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் அடைத்த வல்ல தேவனிடமிருந்தே வானமும் பூமியும் படைத்த என் கண்களேறெடுப்பே. என்ன கடங்கா நன்மைகள் மாறுமே என் கண்களேறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராய் கண்களையே வருவீரையா ஒருவெல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, ஒரு நாள் கூடாதது ஒன்றுமில்ல. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமையும் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர் தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமையும் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர் தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா உங்க நாமத்தில்
நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்கு இருந்தால் போதும் தேவ மகிமை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்கு இருந்தால் போதும் தேவ மகிமை கண்டிடுவோம். உங்க வல்லமையும் குறைந்து போகவில்லை, உங்கள் உயிர் தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்கள் வல்லமையும் குறைந்து போகவில்லை, உங்கள் உயிர் தெழுதல் மகிமை மாறவில்லை. வருத்தத்தோடு கழிப்பதுவே வாழ்நாளெல்லாம் நாளாய். வருத்தத்தோடு கழிப்பதுவே வந்தவர் பாதம் வந்தவர் பாதம் சரணடைந்தார். வாழவித்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய் கருணமிதுவே அழைக்கிறார் வல்லாண்டவரே சுவடே. வருவாய் கருணமிதுவே அழைக்கிறார் வல்லாண்டவரே சுவடே. கட்டின வீடும் நிலம் பொருளோ கண்டிடுமோ சாருடையவரோ. கட்டின வீடும் நிலம் பொருளோ கண்டிடுமோ சாருடையவரோ. கொடுவிட்டு ஆவி போனார் கொடையுன்னோடு வருவதில்லை. கொடுவிட்டு ஆவி போனார் கொடையுன்னோடு வருவதில்லை. வருவாய் கருணமிதுவே அழைக்கிறாரே வல்லாண்டவரே சுவடே. வருவாய் கருணமிதுவே அழைக்கிறாரே வல்லாண்டவரே சுவடே. நான் உங்களுக்கு இளைப்பாறு தருகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். இன்றைக்கு அநேகர் வருத்தத்தோடு பாரத்தோடு கலக்கத்தோடு காணப்படுகிறார்கள். நம்முடைய பாரம், என்னுடைய பாரத்தை யாரிடம் சொல்லுவேன் என்று அலைகிறாள். மனுஷன் என்ன சொல்றானோ அங்கெல்லாம் ஓடுகிறார்கள். பிரியமான சகோதர சகோதரியை இயேசு மாத்திரம் சொன்னான், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறு தருகிறேன் என்று. இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் இளைப்பாறலை கொடுக்க முடியும். உங்கள் மத்தியில் இருக்கிறதான நானும் கூட அநேக நாட்களை எங்கே இளைப்பாறல் கிடைக்கும் என்று அலைந்த நாட்கள் உண்டு. பிரியமான சகோதர சகோதரியை இளைப்பாறுதலை இயேசு மாத்திரம் தான் கொடுத்தார். இளைப்பாறுதல் இல்லாமல் ஒரு மனுஷன் ரொம்ப அதிகமாய் கஷ்டப்பட்டார். அது யார் என்று கேட்டால், ஒரு மனுஷன் பெதசா என்ற குளத்தின் அருகே ஒரு மனுஷன் இருந்தான். அந்த குளத்தின் அருகே அநேக வியாதியர்கள் இருப்பார்கள். ஆனாலும் கூட எப்பயாவது ஒரு முறை வந்து தேவ தூதர் குளத்தை கலக்குகிற வேளையிலே எந்தும்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். எந்தும்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். எந்தறிந்து நீ
இயேசுவை நோக்கினான் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவார் என்றுணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினான் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவார். நமக்காக நம்ம பாவத்துக்காக விடுதலை கொடுப்பவர் ஒரே ஒருவர், அவருடைய பேர் தான் கர்த்தராகிய இயேசு. கர்த்தராகிய இயேசு 2000 வருஷங்களுக்கு முன்னே இந்த உலகத்திற்கு வந்தார்கள். மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக, மனிதனுடைய வாழ்க்கையில விடுதலைகளை அனுப்புவதற்காக இந்த உலகத்தில் கர்த்தராகிய இயேசு வரும்போது பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்தார்கள். வியாதிஸ்தருக்கு கர்த்தர் குணமாக்கினார்கள். இந்த நாட்களில் மனிதனை விருதாதுனா வாழ்க்கையில ஒவ்வொரு நாட்களிலும் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த ஓட்டத்தில் எப்படி ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த எண்ணத்தோடு நீ ஓடுகிறோம். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில நிம்மதி, சமாதானம், சந்தோஷம் என்பது கிடைக்குதோ? ஒரு பெரிய கேள்வி, கொஸ்டின் உங்களிடம் முன்னே நிற்குது. எவ்வளவு சமாதானத்தோடு வாழ முடியுது? எவ்வளவு மகிழ்ச்சியோடு வாழ முடியுது? சமாதானம் என்பது எங்க கிடைக்கும்? சமாதானத்திற்காக என்ன செய்ய வேண்டும்? அந்த எண்ணத்தில் நீ இருக்கிறாங்க. அந்த மனிதனை முன்ன நீ யோசிக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை எப்படி என்பதை எங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியும். எந்த நிலைமையில் வாழ்ந்து கொண்டே இருக்குது என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த வேளையிலும் வாழ்க்கையில ஜெயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் அந்த எண்ணத்தோடு ஒவ்வொரு ஸ்டெப்புகளும் வைக்கிறாங்க. ஆனால் ஜெயத்துக்கு ஆண்டவர் வந்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசுவானவர் எதற்காக பூமிக்கு வந்தார்? அவர் நம்மை ரட்சிக்கும்படி, பாதுகாக்கும்படி பூமிக்கு வந்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசுவானவருடைய இந்த படங்களை பார்த்திருக்கலாம் நீங்கள். அவர் பிறந்து என்று அநேக பேர்களுக்கு தெரியும். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவானவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தை நமக்காக கொடுத்திருக்கிறார், உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். உங்கள் வியாதியிலிருந்து ஒரு விடுதலை தரும்படி, உங்கள் பாவத்திலிருந்து ஒரு விடுதலை தரும்படி, உங்கள் சாபத்திலிருந்து ஒரு விடுதலை தரும்படி, மேலும் உங்கள் தரித்திரத்தை ஐஸ்வர்யமாய் மாற்றும்படி, பிசாசுகளை ஜெயிக்கும்படி உயிர் தந்த இயேசுவானவர் அநேக வீடுகளுக்கு உயிரோடு இருக்கும்போது சென்றாலும் உயிர் தந்த இயேசுவானவர் வீடு ஒன்றுக்கு சென்றார். இன்றைக்கும் உங்கள் வீடு மத்தியில் அவர் கடந்து வந்திருக்கிறார். எந்த சூழ்நிலையில் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு பூட்டப்பட்ட வீட்டிற்கு ஆண்டவர் சென்றார். அந்த பூட்டப்பட்ட வீட்டின் மத்தியில இருந்தவர்கள் பயத்தோடு இருந்தார்கள். எந்த பயத்தோடு இருக்கிறீர்கள்? வியாதியின் பயத்தோடு இருக்கிறீர்களா? சாபத்தின் பயத்தோடு இருக்கிறீர்களா? கடலின் பயத்தோடு இருக்கிறீர்களா? பயத்தோடு இருக்கிறீர்களா? வியாதி மட்டுமல்ல, கொடூர சாபங்களோடு உங்கள் வீட்டின் மத்தியில இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்கள் மத்தியில வந்து ஒரு வார்த்தை கொடுக்கிறார், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் உங்களுக்கு சமாதானம். உங்கள் வாழ்க்கையில இனி நான் கொடுக்கிற சமாதானத்தை யாராலும் எடுக்க முடியாது. இந்த சமாதானத்தை அனுபவிங்கள். உலகத்திலே எவ்வளவு பணம் கொடுத்து எதையும் வாங்க முடியும், ஆனால் சமாதானத்தை வாங்க முடியாது. ஆண்டவர் கொடுக்கிற, ஆண்டவராகிய இயேசு ஆண்டவர் கொடுக்கிற சமாதானத்தை வாங்க முடியாது. இந்த சமாதானத்தை அனுபவிங்கள். உங்கள் வாழ்க்கையில இந்த சமாதானம் மட்டுமே உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களை நடத்தும். ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். வாசற்படியில் நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார் வார்த்தையின் மூலமாக. இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில சமாதானம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில சமாதானம், உங்கள் துக்கம் அனைத்தும் சந்தோஷமாய் மாறும். ஆண்டவராகிய இயேசுவானவர் மட்டுமே உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற முடியும். நிரந்தரமாய் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்க முடியும். ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு வார்த்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படும். உங்கள் வாழ்க்கை மறுரூபமாய் மாற்றும். பரலோகத்தின் பிரஜைகளாய் நீங்கள் மாற்றப்படுவீர்கள். தேவனாகிய கர்த்தர் வருகிறேன் என்றவர் சீக்கிரம் வரப்போகிறார் என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்கிறது. எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இயேசு சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்று சொல்லி. 2000 வருடத்துக்கு முன்பாக சொன்ன அதே இயேசு இப்பொழுதும் சொல்கிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது. எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே,
பரிசுத்த வேதம் சொல்கிறது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னை தானே கெடுத்து தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அவன் சேர்த்து வைத்தது யாருடையதாகும் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, உன் ஆத்துமா விலையேற பெற்றது. உன் ஆத்துமா விலையேற பெற்றது. இயேசு கிறிஸ்து உனக்காகவே பாடுபட்டு மரித்து 3 நாள் உயிர்த்தெழுந்தார். மரணத்தை ஜெயித்தார், பாவத்தை ஜெயித்தார், சாபத்தை ஜெயித்தார், வியாதியை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, நீ தேடும் நிம்மதி, நீ தேடும் சமாதானம், நீ தேடும் சந்தோஷம், நீ தேடும் மகிழ்ச்சி, நீ தேடும் ஆசீர்வாதம், நீ தேடும் தெய்வீக சுகம், நீ தேடும் அற்புதம் ஒரே ஒருவர்கிட்ட உண்டு. அவர்தான் உனக்காக எனக்காக மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் சொன்னார், இதோ நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லி. எனக்கு பிரியமான சகோதரே, சகோதரியே, பரிசுத்த வேதம் சொல்கிறது, எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எந்த நிலைமையில இருந்தாலும், மன வேதனை, மன சஞ்சலம், மன போராட்டம், மன கவலை, கடன் பிரச்சனையில கலவீனத்தில் இருந்தாலும் இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருகிறேன், என்னிடத்தில் வருகிறவனை ஒருவரை நான் புறம்பாய் தள்ளுவதில்லை என்று சொன்னார். எனக்கு பிரியமான சகோதரே, சகோதரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தள்ளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி. ஒருவேளை நீங்க அன்புக்காக ஏங்கலாம், ஐயோ என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லையே, யாரும் என்னை நேசிக்க மாட்டாங்களே, எல்லாரும் என்னை வெறுக்கிறார். திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தாமதங்களை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தாமதங்களை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா, கரைதோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, கரைதோரை தேற்றிடுமே. சிலுவை சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை தங்க சுகமாய் அங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை தாமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. எல்லாரும் சேர்ந்து செபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளிலும் அருமையான ஊழியர் நவீன் ஐயா அவர்களுக்காக நம்ம எல்லாரும் செபிப்போம். ஆண்டவரே, இந்த பகுதியில மலை மேல் உள்ள பட்டணமாய் கர்த்தர் நிறுத்தி வைத்திருக்கிறீர்கள். மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லப்படுகிறது. அநேகருக்கு ஒளி வீசுமாக, அநேகருக்கு இந்த இடம் அற்புதத்தின் இடமாக, ஆசீர்வாதத்தின் இடமாக, விடுதலையான இடமாக கர்த்தரை தெரிந்து கொண்டிருக்கிறேன். தாயின் கருவில் உருவாக முன்பதாகவே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இந்த ஊழியத்திற்கு, கனமான ஊழியத்திற்கு ஆரோனை போல ஒருவனை அடையாவிட்டால் அவன் ஏற்படுவதில்லை என்று சொல்லப்பட்டது. தேவன் அழைத்த அபிஷேகம் இருக்கிறது கர்த்தாவே. தேவனுடைய அழைப்பு அது ஒரு நாள் வீண் போகாது, அபிஷேகம் வீண் போகாது. ஆண்டவரே, முன் குறித்தது வீண் போகாது கர்த்தாவே. இந்த பகுதியில் குடும்பமாய் இணைந்து ஆண்டவரே, இந்த பகுதி ஜனங்களுக்காக ஊழியர் செய்கிற அன்பு சகோதரருக்காக ஜெபிக்கிற கர்த்தாவே. இதோ நாங்கள் இந்த பகுதியில் எல்லாம் நடந்து வந்தோம். எரிக கோட்டை அவர்கள் வெறுமையாய் பாடி சுற்றி வரும்போது எரிக கோட்டையெல்லாம் இடிந்து விழுந்தது போல கர்த்தாவே.
இருக்கிற எல்லாம் கட்டுகளும் இருக்கிற உணர்வுள்ள எல்லாம் உணர்வுகளும் இயேசுவின் நாமத்தில் கட்டறுக்கப்படட்டும். தேவன் ஆண்டவரே, இந்த பகுதியில ஆண்டவரே அநேகருக்கு இந்த இடத்துல தேடி வரட்டும் கர்த்தாவே, தேடி வரட்டும். வேதம் சொல்லப்பட்டு ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் தேவன் சபையிலே கொண்டு வந்தார் என்று சொல்லப்பட்டதில்லை. இந்த பகுதியில் அருமையான சகோதரர் நிமித்தம் ஐயா நிமித்தம் இந்த பகுதியில் ஜனங்களை ரட்சிக்க போகுது. ஒரு பெரிய மாற்றங்களை தரப்போகுது. சபை விஸ்தாரமாக போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த இடம் பெரிதாய் மாற போகிறதுக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் ஆண்டு வல பக்கத்திலும் இடம் பக்கத்திலும் இடம் கொண்டு பெருகுவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். விதைச்சது வீண் போகாது, ஜெபித்தது வீண் போகாது, பிரயாசப்பட்டது வீண் போகாது கர்த்தாவே. இந்த நாளில் இந்த நெருக்கமான நாட்களில் உமக்காக வைராக்கியமாக எழும்புகிற ஒரு கூட்டமாய் கர்த்தர் எழுப்பி தருவீராக. குடும்பத்தில் இன்னும் ஒற்றுமையோடு கூட ஜெபத்தோடு கூட இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை பலமாய் கட்ட இந்த குடும்பத்தில் அபிஷேகம் நிறைந்து வரட்ட கர்த்தாவே. ஆண்டவர் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலும் பெரிதான காரியங்களை ஆண்டவரை கர்த்தருக்காக செய்ய ஓட தேவனுடைய பலன் வேண்டும், தேவனுடைய அபிஷேகம் வேண்டும் கர்த்தாவே. இந்த பகுதியில் கர்த்தர் இன்னும் ஆண்டவரை பலமாய் தேவனுடைய வல்லமை வெளிப்பட ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கு ஒவ்வொரு செடுகளிலும் தேவ பிரசன்னம் கடந்து போகட்டும், தேவ வல்லமை கடந்து போகட்டும் கர்த்தாவே. பிசாசானும் கட்டி வைத்திருக்கிற எல்லா இருதயத்தின் கட்டுகளையும் அவிழ்த்து ஆண்டவரே தேவன் உண்மையான தேவன் மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொள்ள அவருடைய மனக்கண்களை கர்த்தர் திறந்தள்ள வேண்டும் என்று சொல்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே அற்பமான ஆரம்பத்தை அது யார் அசட்டை பண்ணக்கூடும் என்று சொல்லப்பட்டிருந்தே கர்த்தாவே. அருமையான ஊழியருக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பிசாசின் கிரியைகளும் எல்லாரும் சேர்ந்து நாம் எல்லாரும் கட்டி செபிப்போம். எல்லாம் பலமான முந்தி கட்டினால் ஒளியாமல் கொள்ளையிடக்கூடும் சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லை வலது கரத்தை சுற்றி சமணும் எல்லாரும் இந்த பகுதியில் இந்த ஊழியக்காரனுக்கு விரோதமாக இந்த குடும்பத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லாம் பொல்லாத அந்தகார சக்திகள் வல்லமை வானமண்டலத்தில் பொல்லாத சேனைகள் துறைத்தனங்கள் எல்லாம் இயேசுவே நாமத்தில் கட்டி அதம் பண்ணுகிறோம் கட்டி அதம் பண்ணுகிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா. ஆண்டவரே நீ ஆண்டவரே மலைகளை மிதித்து குன்றுகளை தவிடுபொடி ஆக்கி போடுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா காரியங்களுக்கும் அவனுக்கு தான் தோல்வி. ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவனுக்கு தான் தோல்வி. ஆண்டவரே அருமையான ஊழியருக்கு ஆண்டவரே நீர் வாசலை திறந்து வைத்திருக்கிறீர். ஆண்டவரே வாசலை திறந்து வைத்திருக்கிறீர். திறந்த வாசல் ஆண்டவரே ஊழியத்தில் வாசலை திறந்து வைத்திருக்கிறீர் கர்த்தாவே. அநேக இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களுடைய அறியாமை நீங்க செய்ய போகிறேன். ஆண்டவரே மோசேயை கர்த்தரை பயன்படுத்தினது போல இந்த பகுதியில் கர்த்தரை பயன்படுத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஊழிய குடும்பத்தில் நல்ல ஒரு சமாதானத்தை கர்த்தர் தர போகிறேன். ஆண்டவரே வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை தர போகிறேன் கர்த்தாவே. பிள்ளைகள் தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்க போகிறதுக்காக நமக்கு நன்றி சொல்லுங்கள் கர்த்தாவே. இந்த பகுதியில் ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே நாளுக்கு நாளுக்கு தாவீது விருட்சி அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நாங்களுக்கு என்ன நாட்கள் மாறினாலும் சரி, அது என்ன அரசியல் மாறினாலும் சரி, தாவீது நாளுக்கு நாள் விருட்சி அடைந்தது போல இந்த ஜனங்கள் நாளுக்கு நாள் விருட்சி அடைகிறதை கர்த்தர் காண செய்வீர் அப்பா. ஆண்டவரே கர்த்தர் பெரிய காரியத்தை கொடுத்த ஐக்கியத்திற்காக நன்றி. நாம் தொடர்ந்து ஒன்று சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட உதவி செய்த இன்று ஆரம்பித்திருக்கிற இந்த சுவிசேஷ ஊழியம் பிரதானமான ஊழியம் ஐயா. அதை நீர் ஏற்படுத்துகிறேன், அதை நீர் எதிர்பார்க்கிறேன். சபையில் இருக்கிற ஊழியத்தை காட்டிலும் சபைக்கு வெளியில் நடக்கிற ஊழியத்தை தான் நீர் எதிர்பார்க்கிறேன். இதை ஆரம்பித்த அருமையான ஐயாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியத்தை தொடர்ந்து நடத்தி சொல்ல தேவன் கிருபை பாராட்டணும். எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லி செவி ஆண்டவரே எங்களுடைய ஊழியம் அல்ல, இது உங்களுடைய ஊழியம். ஆரம்பிச்சிடலாம் ஆனால் தொடர்ந்து நடத்திதான் அதுலதான் முக்கியம். ஆரம்பிச்சிடலாம், எதுவுமே ஆரம்பிச்சிடலாம், எல்லாம் ஆரம்பிச்சு பாதியிலே நிறுத்திடலாம், பாதியிலே போயிட்டு அப்படியே இல்லை. கொஞ்சம் பேரா இருந்தாலும் அது இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் இந்த ஊழியத்தை தொடர்ந்து நடத்த நல்ல ஒரு ஆண்டவர் அபிஷேகம், பொறுமை, எங்களுக்குள்ள ஒற்றுமை, எங்களுக்குள்ள தியாகம், எங்களுக்குள்ள ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து போகிற தன்மை, அது எல்லாம் கர்த்தர் எங்களுக்குள்ள தருகிறதுக்காக போகிறோம். ஆண்டவரே ஏதோ ஆரம்பிக்கல ஆண்டவரே, தேவனுடைய ஊழியத்திற்காக பாரப்பட்டு ஆரம்பித்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஊழிய ஆண்டவரே எங்களுக்குள்ள பரிசுத்த வாஞ்ச வைராக்கியம் வாஞ்ச ஊழிய சாகத்தோட இந்த ஊழியங்களை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏதோ போய் நின்றக்கூடாது கர்த்தாவே. இந்த ஆரம்பத்துல பார்க்கிற இந்த டீம் ஆண்டவர் ஒருத்தர் கூட விலகக்கூடாது கர்த்தாவே, ஒருத்தர் கூட விழக்கூடாது. எல்லாரும் ஆண்டவரே ஒருத்தர் கூட நம்ம விலகவே கூடாது. அல்லேலூயா. நமக்குள்ள அந்த ஒரு ஜெப ஜீவியத்தோடு கூட செயல்பட்டு ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் ஆண்டவரே எங்களுக்கு அடுத்த சந்ததி தொடர்ச்சியா இந்த ஊழியம் நடக்க தேவ ஆவியான உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. அப்படியாக நீ வழி நடத்து
ஆசீர்வதியும் இந்த கரத்துல ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளுங்க.